அனைவருக்கும் வணக்கம். நம்ம பழமொழி 400 தொடர்பான வீடியோ பதிவுகளை டெய்லி சேலஞ்சில் போட்டுட்டு வரோம். அதில் நம்ம இன்றைக்கி 7வது நாள் சேலஞ்சில் இருக்கக்கூடியதாக இருக்குது. 181லேருந்து 210 வரைக்கும் இருக்கக்கூடிய பழமொழிகளை நம்ம இன்று முழுசாக முடிக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம வேல் அகாடமி யூடியூப் சேனலில் மிக குறைந்த விலையில் ரொம்பவும் பயனுள்ள வகையில் போலீஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோ பதிவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். காவல்துறை தொடர்பான தேர்வுக்கு தயாராகக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பழமொழி 400 தொடர்பான வீடியோக்களை கண்டினியூ பண்ணலாம். 181வது பழமொழி, கொண்டார் வெகுடல் நகைமேல் கைப்பாய் விடும். கொண்டார் வெகுடல் நகைமேல் கைப்பாய் விடும். மனக்கசப்பு தரக்கூடிய கடன். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு நபர்கிட்ட கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடனை அவங்க கேட்குறப்ப கொடுத்துடணுங்க. அப்போ கொடுத்துட்டா அந்த உறவு என்னவாக இருக்கும் அப்படின்னா சிறப்பானதாக இருக்கும். அவங்க கேட்கும்போது நம்மளால் கொடுக்க முடியாமல் காலம் தாழ்த்தணும் அப்படின்னா அந்த உறவு என்னவாகும் அப்படின்னா கசப்புடையதாக மாறக்கூடியதாக இருக்குது. அப்போ மனக்கசப்புடையதாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கொல்லி மேல் கொட்டு வைத்தார். கொல்லி மேல் கொட்டு வைத்தார். வித்தை பொறிக்கும் மூடர். வித்தை என்ன பண்ணுறது, பொறிக்கும் மூடர். இப்போ வித்துனா விதைன்றது தெரியும். விதையை நம்ம என்ன பண்ணணும், விதைக்கணும். ஆனால் மூடராக இருக்கிறவன் என்ன பண்ணுவான், பொறிப்பான். நெல்லை விதைத்து அறுவடை செய்து அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது விதை நெல்லை, ஓகேங்களா. ஆனால் விதை நெல்லையை டைரெக்டாக சுட்டுட்டா அப்படின்றது தான் அங்கே சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து, கொள்ளையுள் கூழ் மரமே போன்று அப்படின்னா சொல்லால் வளைக்கவும். சொல்லால் என்ன பண்ணோம், வளைக்கவும். மன்னர்கள் தம் பகைவரையும் தமக்கு அடிபட்டவராக்கி ஆள்களையே செய்ய வேண்டும். இப்போ என்னன்னா, பகைவராக இருந்தாலும் அவங்கள நமக்கு கீழே வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து, கொர்சேரி. இந்த பழமொழி பாருங்கள், சின்னதாக மிஸ் ஆகிருக்கு. கொர்சேரி துண்ணூசி விற்பவர் இல் அப்படின்னா குடிப்பிறப்பும் பண்பும். நல்ல குடியில் பிறந்தவர்கள் என்ன இருக்கும் அப்படின்னா பண்பு நலன்கள் நன்றாக இருக்கக்கூடியதாக இருக்கும். பண்பு நலன்கள்னால் அவங்களுடைய பண்பு நலன்கள் குணாதிசயங்கள் நல்லா இருக்கும். தாழ்ந்த குடியில் பிறக்கக்கூடியவங்களுடைய குணாதிசயம் மாறுபட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. அடுத்து 185. இது சார் இல்லை, சால். சால்பினை சால்பு அறுக்குமாறு. சால்பினை சால்பு அறுக்குமாறு என்னன்னா சிறந்ததே வெல்லும். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, யாரை ஜெயிப்பா. நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்கும், ஒரு திறமை வாய்ந்த ஒரு நபராக இருக்கும்னா நம்மளை ஒரு நபர் ஜெயிக்கிறாருன்னா அவர் யாராக இருப்பார், நம்மளை விட சிறந்த அறிவாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பார். அதுதான் என்ன சொல்கிறாங்க, சிறந்ததே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், சாவாதான் முன் கைவணந்தொடும். சாவாதான் முன் கைவணந்தொடும். பகையை காலம் அறிந்து வெல்ல வேண்டும். பகை என்ன பண்ணணும், காலம் அறிந்து வெல்லக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதாங்க நம்ம பார்ப்போம். திருக்குறளில் பார்க்கக்கூடிய அந்த கூம்பு என்ன பண்ணும், மீன் போயிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த கொக்குக்கு வரக்கூடிய காலம் வரைக்கும் அந்த கொக்கு என்ன பண்ணும், வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணி தான் என்ன பண்ணும், அந்த மீனை பிடிச்சி இறையை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அது மாதிரி பகையே இருந்தாலும் அதற்கான காலம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி என்ன பண்ணணும், அதை வெல்லக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, சான்றோர் கையுண்டும் கூறுவார் மெய். தேச துரோகி என்ன ஆவானும். தேச துரோகி என்ன ஆவானும், சரிங்களா. அப்போ துரோகம் செய்யக்கூடிய நபர் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது, சரிங்களா.
லஞ்சம் வாங்கி பகைவரோடு சேர்த்து கொள்ளுதலும் அறிவுடையவர் அப்படி துரோகம் செய்ய மாட்டார் என்பது கருத்து. தேச துரோகிகளின் இழிந்த பண்பு கூறப்பட்டது. இப்போ லஞ்சம் வாங்கி பணத்தை சேர்த்து வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி யார் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அறிவுடைய பண்பு நலனுடையவர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து, சான்றோர் அவைபடின் சாவாது பாம்பு. சான்றோர் அவைபடின் சாவாது பாம்பு. பகைவருக்கும் அருளுதல் வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பகைவருக்கும் அருளுதல் வேண்டும்னா நமக்கு ஒருத்தவங்க தீங்கு செய்தவன் அல்லது பகைவனாக இருக்கானாலும் துன்பத்தில் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கணும். அதுதான் என்னது, சான்றோருடைய பண்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து, கடன் கொண்டும் செய்வார் கடன். கடன் கொண்டும் செய்வார் கடன். கடனும் கடமையும். சான்றோர் கடன் பெற்றும் கடமையை செய்வார் என்பது கருத்து. அப்போ கடன் பெற்றாவது என்ன பண்ணணும், நம்மளுடைய கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள் 190. சிறுகுறுங்கின் கையாருடா. சிறுகுறுங்கின் கையாருடா. பகையை முதலில் நலிய செய்தல் வேண்டும். நமக்கு ஒரு எதிரி இருக்காங்கன்னா அந்த எதிரியை நம்ம என்ன பண்ணிடணும், நலிவுறச் செய்ய வேண்டும். அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியாக வெல்லக்கூடியதாக இருக்கும். அவங்கள எப்பயுமே என்னவா வச்சுருக்கணும், நலிவுறச் செய்த வைத்திருக்க வேண்டியதாக வேண்டும். அடுத்து, சீர்த்தது செய்யாதார் இல். சீர்த்தது செய்யாதார் இல் என்ன அப்படின்னா, லாபமான செயல் செய்பவரே அனைவரும். லாபமான செயல் செய்பவரே அனைவரும். அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பிறர் ரகசியங்களை அறிந்து கொள்வதிலேயே அறிவுடையோர் முயல்வதில்லை. இப்போ ஒருத்தவங்களுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கின்னு யார் விரும்ப மாட்டாங்க அப்படின்னா, அறிவுடையவர்கள் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அறிவில்லாதவர்களுக்கு இவங்கக்கிட்ட போனால் இவங்களோட ரகசியம் என்ன, அவங்களோட ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டைமை வீணாக செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 192. சுமையோடு மேல் வைப்பமாறு. சுமையோடு மேல் வைப்பமாறு. பொன்மேல் மணி போன்றது. பொன்மேல் மணி போன்றது. செல்வர்கள் தாம் இன்புறுவதுடன் அறமும் அருளும் உடையவர்களாக விளங்குவதே சிறப்பு. இப்போ பொன்மேல் மணி போன்றது அப்படின்னா, பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கருத்து. ஆனால் பணம் வைத்திருந்தாலும் என்னவா இருக்கணும், அறமும் அருளும் பெற்றவர்களாக இருத்தல் வேண்டும். அதுதான் என்னது, சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த பாயிண்ட் பார்ப்போங்களா. 193 என்ன அப்படின்னா, சூரடைத்து பெய்த பெயல். இது செயல் அல்ல, பெய்த பெயல். புதைத்து வைக்கும் செல்வம். புதைத்து வைக்கக்கூடிய செல்வம். எப்பயுமே நம்ம மறைச்சி ஒரு பொருளை வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன ஆகாது, நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்காது. அதனால் எதையுமே என்ன பண்ணாதீங்க, மறைத்து வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அது வீணாக தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 194 பார்ப்போம். சுரம்போகி உலகொண்டார் இல்லையே, இல்லை மரம்போகி கூலிக்கொண்டார். சுரம்போகி உலகொண்டார் இல்லையோ, இல்லை மரம்போகி கூலி கொண்டார். அப்படின்னா இளமையிலேயே கற்க வேண்டும். ஒரு செயலை நம்ம இளமையிலே என்ன பண்ணணும், செய்ய வேண்டியதாக இருக்கணும். காலம் தாழ்த்தி ஒரு செயலை செய்யாதீங்க. அதுபோல தான் கல்வியும் என்ன பண்ணணும், கற்க வேண்டிய நேரத்திலே கற்க வேண்டும். காலம் தாழ்த்தி செய்தல் என்னது, மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து, சுரையாழ அம்மி மிதப்ப. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பழமொழிங்க. சுரையாழ அம்மி மிதப்ப என்ன அப்படின்னா, நடவாத செயல்கள். இது என்ன கதை, நடக்கவே நடக்காது. சுரை தாழ்வதில்லை, அம்மி மிதப்பதும் இல்லை. சுரையாழ அம்மி மிதப்ப. அப்போ சுரைன்றது தாழ்வதும் இல்லை, அம்மி என்ன பண்ண போகிறதில்ல, மிதப்பதும் இல்லை. அதுபோல் சான்றோரோட பெருமை எப்பயுமே என்னாக போகிறதில்ல, குறைவதில்லை. ஓகேங்களா? அதுதான் இதில் சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 196வது பழமொழி பார்ப்போம். சுரையாழ் நரம்பருத்தற்று. சுரையாழ் நரம்பருத்தற்று. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா, அறிவில்லாதவனினுடைய முடிவு. அறிவில்லாதவனுடைய ஒரு முடிவு. ஒன்றுமே இல்லைங்க, இது ரொம்ப முக்கியமானது.
இப்போ ஒரு வீணை இருக்குது, அந்த வீணையில் ஒரு நரம்பு அறுத்துருச்சு. அந்த நரம்பு அறுத்தது தெரிஞ்சும் அவன் வாசிக்க போகிறான்னா அதில் சவுண்டு வருமா? சவுண்டு வராதில்ல. அதுதாங்க சொல்கிறாங்க அறிவில்லாதவனுடைய முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. சுரையாழ் நரம்பு தற்று. ஓகேங்களா? அடுத்து 197 பார்ப்போம். இது சூதாங்க. சூழில் சூட்டறுத்து வாயிடல். சூட்டறுத்து வாயில் இடல் அப்படின்னா என்னன்னா அதிக வரியும் அதன் பின் உதவியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதிகமான வரிகளை வசூல் செஞ்சு அதுக்கப்புறம் உதவி செய்யக்கூடியதை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன் மக்களை துன்புறுத்தி அதிக வரியை வாங்கிட்டான் அப்படின்னா பின்னாடி அவன் என்ன நன்மை செஞ்சாலும் மக்கள் அவனை என்ன பண்ண மாட்டாங்க, போற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து 198 198வது பழமொழியாக இருக்கக்கூடியது செய்குன்றான் உன்கென்னுமாறு. செய்குன்றான் உன்கென்னுமாறு. அரசாணையை நிறைவேற்றுதல். அரசர் ஒரு ஆணையை, ஒரு செயலை செய்யணும்னு சொல்லிட்டு ஏவினார்னா அதை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 199 செய்தானை ஒவ்வாதை பாளையோ இல். செய்தானை ஒவ்வாதை பாளையோ இல். அரசன் செயலுக்கு பொறுப்பு எவர். இப்போ ஒரு அரசன் தான் என்ன பண்ணார், நாட்டையே என்ன பண்ணக்கூடியதாக இருப்பார், ஆட்சி செய்யக்கூடியதாக இருப்பார். அவர் ஏதாவது ஒரு பெரியான ஒரு செயல் செஞ்சுட்டா என்னவாயிடும், அந்த நாடும் நாட்டு மக்களும் என்ன பண்ணக்கூடியதாக இருக்கும், பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அவருடைய செயலுக்கு பொறுப்பு யார், அரசர் தான் அதற்கான பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யாத எய்தா எனில் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, துரோகிகள் பேச்சுக்கு வருத வேண்டாம். ஒருத்தவன் குற்றம் பண்ணவனாக இருப்பான், அவன் பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவனுடைய பேச்சை முதல்ல செவி கொடுத்தே கேட்கக்கூடாது. அவனுடைய பேச்சை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செவி கொடுத்தே கேட்கக்கூடாது. அவன் பேசுகிறான்றதுக்காகலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வருத்தமே படக்கூடாது. நம்மளுடைய நினச்சி அவளாம் ஒரு ஆள், அவன் சொல்கிறான்னு நீ வருத்தப்படுற பற்றியா, அதுக்கு தாங்க இதில் சொல்கிறாங்க செய்யாத எய்தா இல் அப்படின்னா எதுனா இதனுடைய பொருள் துரோகிகளின் பேச்சுக்கு வருந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 201 பார்ப்போம். வல்லை அரசாட்கொளின் அப்படின்னா கொடுங்கோலனும் குற்றமும். கொடுங்கோலனும் குற்றமும். குடிமக்களை பேணாத துன்புறுத்தக்கூடியவன் யமனுக்கு ஒப்பானவனாக கருதப்படுகிறான். அப்போ குடிமக்களை பேணி காக்க வேண்டிய அரசன் அவங்கள துன்புறுத்தினா அவங்கள எதன்னு ஒப்பிட்டு சொல்கிறாங்க, யமனுக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து செருப்பிடைப்பட்ட பரவல். செருப்பிடைப்பட்ட பரவல் அப்படின்னா என்னென்னா செருப்பிற்குள் புகுந்த கல். ஓகேவா? செருப்புக்குள்ளே எப்படிங்க, நீங்கள் இப்போ பாருங்களேன், நார்மலாக நீங்கள் செருப்பு போட்டு போகிறீங்க, அந்த செருப்புக்குள்ளே கல் பூந்துச்சுன்னா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக வலியை ஏற்படுத்துங்களா, அதை தாங்க இதில் சொல்கிறாங்க. சரிங்களா? செருப்பிடைப்பட்ட பரல் அப்படின்னா செருப்புக்குள் புகுந்த கடல், வலியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடிக்கக்கூடியதாக இருக்கும். தொகர்பால பொழுதே தொகும். தொகர்பால பொழுதே தொகும் அப்படின்னா வேங்கையும் பூவும் செல்வமும். வேங்கை பூவும் செல்வமும். வேங்கை மணக்கும் காலம், மனம் வாய்க்கும் காலம். வேங்கை பூ மணக்கக்கூடிய காலத்தை என்னன்னு சொல்கிறாங்க, மனம் வாய்க்க காலம் சொல்கிறாங்க. அது பற்றி அதனை மணநாள் குறிக்கும் கனி என்றார். எல்லாம் ஆகிற காலத்தை தானே ஆகும் என்பது கருத்து. சரிங்களா? இப்போ வேங்கை பூவும் செல்வமும் வந்தால் வந்துக்கிட்டே இருக்கும், அதற்கான ஒரு காலம்னு ஒன்று இருக்குது. அடுத்து சொல்கிறாங்க நந்து நீர் கொண்டதே போன்று. நந்து நீர் கொண்டதே போன்று. நத்தை போல சேமிக்க வேண்டும். நத்தை என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு தேவையான நீரை அதனுடைய ஓட்டில் சேமித்து வச்சுக்கும். சிறுக என்ன பண்ணிக்கும், சேர்த்து வச்சுக்கும். தண்ணி இல்லாத நேரத்தில் அதிலிருந்து அந்த நீரை எடுத்து என்ன பண்ணக்கூடியதாக இருக்கும், செலவு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்மளுடைய வலிமை அறிந்து சேமிப்பு அப்படின்றத நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சொல்லாக்கள் சொல்வது இல். சொல்லாக்கால் சொல்வது இல் அப்படின்னா என்ன அப்படின்னா சொல்லும் அறிவும். சொல்லக்கூடிய அறிவு. அறிவு வேறு கல்வி வேறு. அறிவை கல்வியால் செப்பமுடையதாக்கி சொல்வதென்று விளங்க வேண்டும். அதாவது இதில் மெயினாக சொல்லக்கூடியது என்னென்னா அறிவு வேறங்க கல்வி வேறங்க. ஓகேங்களா? அந்த அறிவை நம்ம கல்வியின் மூலம் பயன்படுத்துவதே சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 206 பார்க்குறோம். சோறாம் புதியவாறு. சோறாம்
புதியவாறு. தற்புகழ்ச்சி வேண்டாம். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இங்கே இருக்கக்கூடிய பலருக்கு இருக்கக்கூடிய மெயினான ஒன்று என்னது? தற்புகழ்ச்சி. தற்புகழ்ச்சியில் நீ என்ன பண்ணாத, எந்த ஒரு செயலும் செய்யாத. நீ செஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. தன்னை தானே பெருமை காட்டி கொள்ளாதீர்கள், அது உங்களுக்கு அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இது கூட கொஞ்சோண்டு நம்ம சேர்த்துக்கணுங்க. 207வது பருமொழியில் என்ன அப்படின்னா, தஞ்சாகேடேனும் உயவாமல் சேராலே இல். தஞ்சாகேடேனும் உயவாமல் சேராலே இல் அப்படின்னா என்னன்னா, ஊதியம் இல்லாத வேலை. என்ன இல்லாத வேலையா? ஊதியம் இல்லாத வேலை. ஊதியம் தராமல் வேலை ஏவினால் அந்த வேலை ஒருபேதும் முடியாது என்பது கருத்து. இப்போ ஒருத்தன் வேலை செய்கிறான், அதுக்கான கூலியை நீ சரியாக கொடுக்கல, ஒவ்வொரு முறையும் கொடுக்கல அப்படின்னா அந்த வேலை அது என்ன ஆகாது, கம்ப்ளீட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 108வது பழமொழி 107ல் இந்த தஞ்சாகேடேனும் உயர்வாமல் சேராத இல் அப்படின்றத நம்ம சேர்த்துக்கணுங்க. அடுத்து பாருங்கள், 2 நிமிஷம். சரி, அடுத்து ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள் என்ன அப்படின்னா, 208ல் நம்ம சில விஷயங்களை ஆட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ன அப்படின்னா, மறைப்பினும் ஆகாதே. இதை என்ன எழுதணும்? மறைப்பினும் ஆகாதே அப்படின்றத எழுதி நம்ம என்ன பண்ணணும், இந்த பழமொழியை எழுதிக்கணும். தஞ்சாதி மிகுவிடும். தஞ்சாதி மிக்கு விடும். அதனுடைய பொருள் என்னன்னா, குலப்பண்பு மாறாது. எப்பயுமே ஒரு குலத்தை சார்ந்தவர்களுடைய பண்பு என்னாகாது, மாறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 209 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டாமல் செல்லாது உளி ஏவி பணி கொள்க. எவ்வளவு பொறுப்புடைய பணியாளராயினும் எவ்வளவு எளிதான தொழிலையோ அவரை செலுத்துமாயினும் அவரை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒன்றுமே இல்லைங்க, தட்டாமல் சொல்லாத உளி அப்படின்னா, நீ ஒரு வேலையை சொல்லாமல் எவ்வளோ பெரிய ஒரு சிறந்த நபராலும் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த வேலையை செய்ய அவங்கள தட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனுடைய கடைசி பழமொழி, தன்கோல் எடுக்குமாம் மெய். தன்கோல் எடுக்குமாம் மெய். அரசர்களின் செங்கோன்மை. அரசர்களினுடைய செங்கோன்மை இதுதாங்க. அரசர் எந்த அளவுக்கு இருக்காரோ அப்போ தான் மக்களை ஆட்சி செய்ய முடியும், அவர்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்க, ஓகேங்க. அடுத்த வீடியோ பதிவில் நம்ம சந்திக்கலாம்.